வணக்கம் தோழர்களே, உறக்க பேசுவோம். இது சமூக நீதிக்கான குரல். அதாவது பெரியார் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி காலங்காலமா ஒரு பொய்ய பரப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் தலைவர்கள்லயே ரொம்ப தைரியமா பேசக்கூடிய பழனி பாபா அவர்கள் கருத்தியல் ரீதியாக ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். அதாவது அரசியல் கட்சிகள்ல கருத்தியல் ரீதியா தத்துவார்த்த ரீதியா நீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதோ அவர் சொல்ற அந்த வீடியோவை கேளுங்க. கட்சியில யார நம்பணும்னா எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவனை நம்பாது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொந்தமில்லாதவன். அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள். எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு. அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத. இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன். நாளை நான் உயிரோடு இருப்போனோ செத்து போவனோ என்னை அடிச்சு சொல்றானோ அதை பத்தி கவலை இல்லை. நான் பேசிய கேசட்டுகள், உனக்காக நான் விட்டு செல்கின்ற பாதைகள், உனக்காக நான் பட்ட பாடுகள், சுமந்த சிலுவைகள், அடைந்த சிலைகள், எத்தனையோ அர்ப்பணங்கள் சமர்ப்பணங்கள் 30 ஆண்டு. கேட்டீங்களா தோழர்களே? பழனி பாபா என்ன சொல்றாருன்னா, வருங்காலத்தில் தமிழகம் எந்த பாதையில் நடக்கணும்னு தெளிவா சொல்றார். அதாவது கருத்தியல் தளத்தில் தத்துவார்த்த தளத்தில் யார் அம்பேத்கரை ஏத்துக்கலையோ அவங்கள புறக்கணிக்க சொல்றார். அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்கிறார். அப்ப பிஜேபினால எவ்வளவு ஆபத்து இன்னைக்கு? மத வெறுப்பு பிரச்சாரங்கள், புல்டோசர் கலாச்சாரம், பாலியல் வன்புறவுகள், மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம், ஜிஎஸ்டி, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவு, இன்னும் சொல்லிட்டே போலாம் அந்த பிஜேபினால. அதனுடைய தொடர்ச்சியா இப்ப சீமான் வந்திருக்கிறார், பிஜேபியினுடைய பி டீம். இவங்களால இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய கலவரங்கள் நடக்கும். அதுக்கான வழிகளை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த சீமான் கிட்ட இருந்து இளைஞர்கள் தள்ளி இருக்கிறதே நல்லது. அப்போ ஏத்துக்காதவங்க யார்? பிஜேபியும் இந்த சீமான் சங்கி குரூப்பும். ஏத்துக்கிட்டவங்க யார்? திராவிட இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், அப்ப அது போக மாலை இயக்கங்கள். இவங்கெல்லாம் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டவங்க. அப்போ தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள், வருங்கால தலைமுறைகள் சிந்திக்கணும், நாம் யாரை ஏத்துக்கணும் யாரை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதைத்தான் பழனி பாபா தெளிவெடுத்திருக்கார். உண்மையிலேயே பழனி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து உறக்க பேசும் சேனலோடு இணைந்திருங்கள்.